நம்மளாம் வாழ்க்கை போகும் போக்கில் போயிட்டுருக்கோம். யாருமே நம்ம கூட நிரந்தரமாக இருப்பாங்கன்றது நிரந்தரம் இல்லை. அப்படி ஒரு கதை தான் இது. இதையும் கொஞ்சம் கேளுங்க. வணக்கம் நண்பர்களே, இது ஹவுஸ்மேன் சீரிஸோட டே 14. அப்படியே ஒரு ஃபாலோவும் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். மன்னிச்சிருங்க நண்பர்களே, நேற்று வீடியோ போட முடியல. ஏன்னா நேற்று என் ஃப்ரெண்டை ஊரை விட்டு சென்ட் பண்ணுற நாள். இது அவன் கொடுத்த பேக் தான் இப்போ திருப்பி கேட்குறான். அவனுக்குனா திருப்பி கேட்பானா? இது ரொம்ப தவறான செயல் நண்பர்களே. இந்த மாதிரி தவறான செயல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை செய்யாதீங்க. அதுக்கப்புறம் போன உடனே டீ, பன், பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். அதெல்லாம் குடிச்சிக்கிட்டே வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப மோசமாக தான் போகுது போல் அவனுக்கும். நாங்கள் 2022 தான் ஒன்றா சென்னைக்கு வந்தோம். அவன் வேலை கிடச்சி வந்தான், நான் வேலை தேடி வந்தேன். சில காரணங்களால் சென்னையை விட்டு போகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டான். எப்பயுமே யாருமே கூட இருக்க மாட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. சார் என்ன பண்ண, 2 பேத்துக்கும் ஒய்ஃப் இருக்குது. ஆனால் நாங்கள் 2 பேரும் தனியாக வந்து நின்றுருக்கோம். அவன் ஒய்ஃப் அவனை பார்த்தா அவனை செருப்பு அடிக்கும், என் ஒய்ஃப் என்னை செருப்பு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவள் தான் அனுப்பிச்சு. அதோ பாரு அத்தா சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொன்னான். வேறு வழி, டீ பண்ணலாம் வாங்கி கொடுத்துருக்கானே, நம்பி தான் ஆகணும். நானும் நம்பிட்டு அங்கேருந்து 2 பேர் கிளம்பிட்டோம். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து பேசும்போது தான் இந்த மெய்யழகன் மூவி மாதிரி ஃபீல் குட் மெமரிஸ்லாம் கிடைக்கும். அப்படி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் என் நண்பனையும் சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளாம் வாழ்க்கை போகும் போக்கில் போயிட்டுருக்கோம். யாருமே நம்ம கூட நிரந்தரமாக இருப்பாங்கன்றது நிரந்தரம் இல்லை அப்படின்றத இந்த ஒரு விடியல் புரிய வச்சிருச்சு. எல்லாருக்கும் நன்றி. பாய்.